ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தா இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருந்த வரையிலும் அல்லாஹ் எந்த ஒரு இந்த சமுதாயத்தில் யாரையும் முற்றுமுடிதாக அழிக்கவே இல்லை, அதாபை இழக்கவே இல்லை. எவ்வளவு கஷ்டம் கொடுத்தார்கள், கவலைகளை கொடுத்தார்கள், மக்காவிலிருந்து விரட்டினார்கள், மதீனாவுக்கு போனார்கள், அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடாமல் யுத்தம் என்று ஆரம்பித்தார்கள். எத்தனையோ கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். வரலாறு நாம் தெரிந்தும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அப்படியாக இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மலக்குகள் கூட வந்து கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாயிப் நகரத்திலே கிடைத்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அநீதியை பார்த்துவிட்டு அவர்களுடைய மேனியிலே ரத்தம் வடிந்தோடி தன்னுடைய தாடியை நினைத்து அவர்கள் நடக்க முடியாமல் கீழே உட்கார்ந்து தவழ்ந்து வரக்கூடிய அளவிற்கு கல்லாலும் பொல்லாலும் அடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஷ்டப்படுத்திய நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்டார்கள், உங்களுக்கு இந்த அநீதம் செய்த மக்களை நீங்கள் உத்தரவிடுங்கள், இதோ 2 பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த கல்மலையை கொண்டு அந்த ஊரை அப்படியே அழித்து நாசமாக்கி விடுகின்றேன் என்று கேட்ட நேரத்திலும் கூட குணத்தில் சிறந்த குன்றாக இருந்த நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நான் இறக்கப்படுகின்றேன், நான் என்னுடைய அன்பை ஆதரவை காட்டுவதற்குத்தான் இங்கே உலகத்திற்கு அனுப்பப்பட்டேனே தவிர யாரையும் சபித்து அழிப்பதற்கு துஆ கேட்க அனுப்பப்படவில்லை என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இவர்கள் திருந்தாவிட்டாலும் இவர்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய சந்ததிகளாவது திருந்துவார்கள் என்று சொன்னார்களே, அது எவ்வளவு பெரிய இரக்கம் இந்த உம்மத்தின் மீது அந்த நபிக்கு இருந்திருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அந்த அளவிற்கு உன்னதமானவர்கள் தான் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலேதான் அல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்திலே இருக்கும் காலம் வரை எந்த ஒரு மனிதரையும் அல்ல எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹு தஆலா அதாபை கொண்டு அழிக்கவில்லை. அவர்கள் இப்பொழுது உயர்த்தப்பட்டு போய்விட்டார், அதாவது அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹ் நம்மை முழுமையாக அழித்து அவனுடைய அதாபை இறக்குவானா என்றால் அதுவும் இல்லையாம். என்னது ஏன் காரணம் என்றால், அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான். நபியே நாயகமே, நீங்கள் எந்த சமுதாயத்துடன் எந்த மக்களுடன் சேர்ந்திருக்கின்றீர்களோ அந்த காலம் வரையிலும், நீங்கள் ஹயாத்தா இருக்கும் வரையிலும் உங்களுடைய உம்மத்து யாரையும் நான் அழிக்க மாட்டேன், அதாபு கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கும் வரையிலும் அது நடக்கவில்லை, நடக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நடக்குமா என்றால் அதுவும் நடக்காதான். காரணம் என்னென்றா அல் இஸ்திக்பார், இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பிழை பொறுப்பு தேடுதல், இஸ்திக்பார் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு தேடுதல் என்ற தன்மை இருக்கும் வரையிலும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கொண்டு வமா கான அல்லாஹு மாதிபும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அதாபை கொண்டு அழிப்பதாக இல்லை, அவர்கள் இஸ்திக்பார் செய்யும் காலமெல்லாம், அவர்கள் எப்பொழுதெல்லாம் என்னை நினைத்து இஸ்திக்பார் செய்து கொண்டிருப்பார்களோ, பாவமன்னிப்பு தேடிக்கொண்டு இருக்கின்றார்களோ அதுவரையிலும் நான் அவர்களை அழிக்க மாட்டேன் என்று சொன்னால், உலகத்திலே எங்காவது ஒரு மூலை முடுக்கிலே யாராவது ஒரு மனிதனாவது ஒவ்வொரு நேரமும் அஸ்தக்பிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்பிருல்லாஹல் அஸீம் என்ற இந்த இஸ்திக்பாரை செய்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். 100 முறை சொல்லக்கூடிய இருக்கின்றார்கள், 1000 முறை சொல்ல, லட்சக்கணக்கான முறை சொல்லக்கூடியவர்கள், ஆக குறைந்தது 3 முறை சொல்லக்கூடியவனாவது இந்த உலகத்திலே ஆங்காங்கே ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் இரவு பகலாக நேரம் கழியாத அளவிற்கு சொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதனாலேதான் இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். இல்லாவிட்டால் முழுமையாக மற்ற சமூகத்தை போன்று, மற்ற நபிமார்களுடைய சமூகத்தை போன்று நம்மையும் அல்லாஹு தஆலா நினைத்தால் அழித்து முடித்திருக்க முடியும் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக. ஆனால் இந்த உம்மத்தின் மீது உண்டான அன்பின் காரணமாக, ரஹமத்தின் காரணமாக, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கைப்படுத்தும் காரணமாக
அல்லாஹு தஆலா இந்த ஒரு கேடான நிலையை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி தராமல் இரக்கத்துடனேயே அல்லாஹ் இருப்பதாக நமக்கு வாக்களித்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த அர்ஹமர் ராஹிமீனை எவ்வாறு நாம் புகழ்வது, எவ்வாறு நாம் அவனுக்கு ஷுக்ர் செய்வது, எந்த அளவிற்கு நாம் அதிலே பேணிப்பாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஈமானியத்துடைய மனிதர்களாகிய நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல காலம் நம்மிடத்திலே வந்தது. அது நம்மிடத்திலிருந்து மிக சீக்கிரமாக அந்த அருள் நிறைந்த 10 நாட்கள் போனது. அதன் பிறகு நமக்காக மக்பிரத் என்று சொல்லக்கூடிய விளைபெறுப்புடைய 10 நாட்கள் வந்தது. அதிலும் நம்மை விட்டு அதுவும் போய்விட்டது. இறுதியாக அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை செய்ய காத்திருக்கின்றேன், என்னிடத்தில் நீங்கள் கேட்டு சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்த 10 நாட்கள் இருந்தது. அதுவும் நம்மை விட்டும் போய்விட்டது. இப்பொழுது இதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் யாரும் நினைத்து விடாமல், அந்த ரமலானுடைய மாதத்திலே பெற்ற ஒவ்வொரு பயிற்சியையும், ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு நல்ல அமல்களையும் நம்முடைய சொற்பகால வாழ்க்கையில் எடுத்து நடப்பதை கொண்டு அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் பொருத்தமானவர்களாக நாம் வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு காட்டரபி வந்தார். அவர் வந்தவர் சொன்னார், வகால வாதுனூபா வாதுனூபா. அவர் அங்கிருந்தே சத்தமிட்டுக் கொண்டே வருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த மஜ்லிஸ். என்ன சொல்லுகின்றார்? நான் பெரிய பாவியாக ஆகிவிட்டேனே, நான் பெரிய பாவத்தை செய்து விட்டேனே என்று, என்ன பாவம் என்று சொல்லாமல் நான் ஒரு பாவி பாவி என்று சத்தம் போட்டுக் கொண்டே வருகின்றார். வகால ஹாதல் கௌல மர்ரத்தைன் அவ் ஸலாத மர்ராத். அந்த ஹதீஸிலே வருகின்றது, அந்த ஆராபி 2 முறை அல்ல 3 முறை நான் பாவி பாவி என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மொழிந்தார். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தடுத்து சொன்னார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஅ மின் துனூபி வ ரஹ்மத்துக அர்ஜா இன்தி மின் அமலி என்று நீர் சொல்வீராக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவரை பார்த்து சொன்னார்கள், இந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஅ மின் துனூபி, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய இரக்கம் மிக விசாலமானது ரப்பே. இன்னும் உன்னுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அருள் என்னுடைய அமலை விட உன்னிடத்தில் மிக அதிகமாக ஆதரவு வைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்ற வார்த்தைப்பட உண்டான இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்ல சொன்னார்கள். ரஹ்மத்தை நாம் ஆதரவு வைக்கின்றோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இந்த உலகத்தை விட விசாலமானது, மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை விட விசாலமானது. அதற்காக நான் பாவத்தை செய்து கொண்டே இருப்பேன் என்று யார் நினைக்க கூடாது. ஆனால் பாவத்திலிருந்து திருந்தி நான் இதற்கு பிறகு மீள மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே உண்மையான தௌபாவாக செய்தால் அல்லாஹ்வுடைய தௌபா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ஒப்புதல் விசாலமானதாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக தெளிவாக சொன்னார்கள். உன்னுடைய பாவத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அருள் விசாலமானது, இந்த வானம் பூமியை விட விசாலமானது. அந்த அளவிற்கு நீ பாவம் செய்யவில்லை, எனவே அவனுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கின்றேன் என்று நீ சொல்வாயாக என்று சொன்னவுடன் அவரும் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னார்கள், மீண்டும் அதே வார்த்தையை சொல். மீண்டும் சொன்னார், மீண்டும் சொல்ல சொன்னார்கள். 3 முறை அவர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஃபகத் கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் அவருடைய பிழைகளை மன்னித்து உனக்கு ரஹமத்தும் செய்வானாக என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாம் பாவம் செய்திருக்கலாம், குற்றங்கள் இழைத்திருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம். மனிதன் என்ற ரீதியிலே அவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையாக தௌபா செய்து மீண்டும் அப்படியான தவறுகளிலே மீண்டும் மீண்டும் ஈடுபட்டு விடாமல் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து, அல்லாஹ்வுடைய கிருபையை ஆதரவு வைத்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்ய காத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து நம்முடைய ரமலானுடைய மாதம் நமக்கு நல்ல பயிற்சியை தரக்கூடியதாகவும் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் அனைவர்களுக்கு சரீர சுகத்தை தருவாயாக, சந்தோஷமான வாழ்வை தருவாயாக, இம்மை மறுமையுடைய வாழ்க்கையில வெற்றியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்த எல்லா அமல்களையும் நீயே கபூல் செய்வாயாக. அதிலே தவறுகள் இருந்த அவைகளை எல்லாம் மன்னித்து விடுவாயாக.
அந்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், அந்த மாதத்திலே எல்லா பாவங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கியிருந்தோம் ரப்பே ரஹ்மானே. அவைகளை மீண்டும் நாங்கள் செய்து விடாமல் எங்களை நீயே பாதுகாப்பாயாக. உடைய கண்களை பாதுகாப்பாயாக, செவிகளை பாதுகாப்பாயாக, உடைய காலை கையை பாதுகாப்பாயாக, பூரா உடல் உறுப்புகளையும் உனக்கு பொருத்தமான வழியிலே நடத்தாட்டிக் கொள்வாயாக. அருளாளனே, அன்புடையோனே, எங்களிலே உண்டான வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை தருவாயாக. கஷ்டப்பட்ட மக்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தியாக்குவாயாக. கடந்தொலை சிக்கின்றவரை இருப்பதை கொலை செய்வாயாக. சிறப்பான இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் இடத்திலே இருக்கணும் என்று துஆ கேட்கின்றோம். யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே பரக்கத் செய்வாயாக, தொழில்களிலே பரக்கத் செய்தல்வாயாக, கொடுக்கல் வாங்கலே பரக்கத் செய்தல்வாயாக, ஹலாலான ரிஸ்கை எங்களுக்கு தந்தல்வாயாக. நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களுக்கு நீயே துணையாக இருப்பாயாக. எங்கள் ரெண்டும் அருவமான ஆத்மாக்களுக்கெல்லாம் யா அல்லாஹ் நீ பிழை பொறுத்து கிருபை ரஹ்மத் செய்வாயாக. அவருடைய கபர்களை ஒளிமயமானதாக ஆக்கி வைப்பாயாக. சொர்க்கவாதிகளாக கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை எங்களுக்கு அன்னவருக்கு நாளை மறுமையிலே தந்தல்வாயாக. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய தில்லிகாவின் சந்திப்பையும் யா அல்லாஹ் உன்னுடைய ரிதா என்னும் பொருத்தத்தையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் அருள் நிறைந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருத்தாட்டி வைப்பாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. லெட் மஸ்ஜிதின் சம்மாங்கோட்டை பள்ளி சார்பாக ஈகை பெருநாள் என்னும் ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். நோன்பில் நாம் கற்றுக்கொண்ட பயிற்சி எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த மாதத்திலும் கடைபிடித்து இறைவனின் நல்லருளை பெறுவோமாக. ஆமீன்.